வணக்கம். இன்றைக்கி நம்ம சோசியல் சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். 6th புக்கில் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அப்புறம் பாலிட்டி எல்லாமே பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபுல்லாகவே இது பாக்ஸ் டாபிக் தான். ஒரு லெசனாக வேணும் அப்படின்னா வேறு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். நாணயங்களை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் நாணயவியல். அது மாதிரி எழுத்து பொறிப்புகளை பற்றி படிக்கிற படிப்புக்கு பேர் கல்வெட்டியல். அதாவது அந்த கோயில்கள் எழுதியிருக்குள்ள கல்வெட்டு அதெல்லாம் படிக்கிறதுக்கு பேர் கல்வெட்டியல். நெக்ஸ்ட்டு வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் உள்ள மனிதர்களையும் அவங்க பயன்படுத்தின பொருட்களையும் பற்றி படிக்கிறது தொல்லியல். தொல்லியல் ஆய்வுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது அகழ்வாராய்ச்சி பொருட்கள். நெக்ஸ்ட் ஃப்ரான்ஸில் லாஸ்காஸ் அப்படிங்கிற இடத்துல குகையில் வாழ்ந்த மனிதர்கள், அதாவது அவங்களுக்கு பேர் என்னென்னா குரோமேனாக்ஸ் அப்படிங்கிற பேர். அவங்க வாழ்ந்ததுக்கான சான்று கிடச்சிருக்கு. அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்தவங்கள புதைக்கிற பழக்கம் உள்ளவங்க அப்படிங்கிற சான்றும் கிடச்சிருக்கு. இதான் அந்த இதில் இருக்குது. நெக்ஸ்ட் டாபிக் மானுடவியல். அப்படின்னா மனிதர்கள் அவர்களோட பரிமாண வளர்ச்சியை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் மானுடவியல். மானுடவியல் என்னும் சொல் 2 கிரேக்க வார்த்தையிலேருந்து தான் பெறப்பட்டது. ஒன்று ஆந்த்ரோபோஸ், இன்னொன்று லாகோஸ். ரெண்டுமே லாந்த்ரோபோஸ்னால் மனிதன் அப்படின்னு பொருள். லாகோஸ் அப்படிங்கிறது எண்ணங்கள் அப்படிங்கிறது மீனிங்கு. இது மானுடவியல் ஆய்வாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மனித குலத்தோட வளர்ச்சியையும் நடத்தையையும் ஆராய்ஞ்சு மனிதனோட கலாச்சாரத்தை சமூக நிகழ்வுகளையும் பற்றி முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயன்றுக்கிட்டு வராங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் நீலகிரி மாவட்டத்தில் சில கிராமங்களில் இன்றைக்கும் இருக்குது. இதை கொஷினாக கூட கேட்பாங்க. தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்குற பழக்கம் எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு ஆன்சர் நீலகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் சிந்து சமவெளி நாகரிகம் இருந்த காலத்தில் மற்ற இடத்துல நாகரிகங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு காலக்கோடு கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் ஷீட்டில் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இதையும் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெசபட்டோமிய நாகரிகம். இதோட காலம் என்னென்னா பொது ஆண்டுக்கு முன்னாடி 3500லேருந்து 2000 வரையும் இருந்திருக்கு. அதே மாதிரி சிந்துவெளி நாகரிகம் எப்படி இருந்திருக்குன்னா 3300லேருந்து 1900 வரையும் இருந்திருக்கு. எகிப்து நாகரிகம் 3100லேருந்து 1100 வரையும் இருந்திருக்கு. சீன நாகரிகம் 1700லேருந்து 1122 வரையும் காலகட்டங்களில் இருந்திருக்கு. இதுலேயே மிகப்பெரிய நாகரிகம், அதாவது காலகட்டங்கள் இருந்த நாகரிகம்னா அது எகிப்து நாகரிகம் தான். நெக்ஸ்ட்டு நாகரிகம் என்ற சொல் எதுலேருந்து வந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்டைய லத்தீன் மொழியான சிவிஸ்லேருந்து வந்தது. இதோட பொருள் என்னென்னா நகரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹரப்பா நாகரிகத்தோட தனித்தன்மையை பற்றி ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் கொஸ்டினில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது அந்த சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் இருக்குல்ல அதில் கேட்பாங்க. வாங்க பார்க்கலாம். இது ஹரப்பா நகரத்தை திட்டமிட்ட நகரமாக இருந்திருக்குல்ல அது எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதை 2 பகுதிகளாக பிரிச்சிருந்திருக்காங்க. ஒன்று மேல்நகர அமைப்பு, இன்னொன்று கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பில் மேடான பகுதியாகவும் கீழ்நகர அமைப்பு கொஞ்சம் தாழ்வான பகுதியாகவும் இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பு கிழக்கு பக்கமாகவும் மேல்நகர அமைப்பு மேற்கு பக்கமாகவும் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நகரத்தோட மேல்நகர அமைப்பு இருக்குல்ல அதில் நிர்வாக அமைப்பும் பெருங்குளம், தானிய களஞ்சியம் எல்லாமே இருந்திருக்கு. கீழ்நகர அமைப்பில் பொதுமக்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்புறம் அதிகமான பரப்புடையதாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டடங்களை கட்டுறதுக்கு ஏன் சுட்டு செங்கலை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அவங்க அது வலுவாக இருக்கும், கடினமாக இருக்கும், நிலைத்து நிற்கும், நெருப்பு தாங்கிறதுக்கு கூட அதனால் முடியும், நீர்னால் கரையாது. இதுவே சுடாத செங்கலை பயன்படுத்தினோன்னா ஒரு வேளை மழை பெஞ்சாலாம் கரைஞ்சி போகலாம், சீக்கிரம் அதோட நிலைப்புத்தன்மை போயிடும். ஆனால் இது அது அப்படி இருக்காது. அதனால தான். ஓகேவா. நெக்ஸ்ட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் உள்ள ராக்கி கர்கி அப்படிங்கிற இடத்துல தான் கிடச்சிருக்குது. முதிர்ச்சி இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சேர்ந்தது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் மனிதர்களால் முதலில் பயன்படுத்தப்பட்ட உலகம் எதுனா செம்பு.
மொஹஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான சிறிய பெண் சிலை கிடைத்தது. இது நடன மாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. கேவிடி வளாகம் இதை வந்து கொர்க்கை, வஞ்சி, தொண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாகிஸ்தானில் இன்றைக்கும் வந்து கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் அப்படிங்கிற பெயர்களை கொண்ட இடங்கள் இன்னமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் கூடிய இடங்களும் ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, பொருன்ஸ் அது மாதிரி பாகிஸ்தானில் வந்து உள்ள ஆறுங்களுக்கு பேர் வந்து காவிரி, வாலா, பொருணை இந்த பேரில் தான் வழங்கிட்டு வர்றாங்க. இன்னமும் அந்த பேரில் தான் இருக்குது. தமிழ் சொற்கள் வந்து முழுமையாக அதில் வந்து பிரதிபலிக்குது. சிந்துவெளி மக்கள் வந்து எதை அறியவில்லை அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்கன்னா அப்படின்னா இரும்பு மற்றும் குதிரை இது ரெண்டுமே அவங்களுக்கு தெரியாது, அவங்க பயன்படுத்தினது இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி மக்கள் வந்து ஆபரணங்கள் செய்கிறதுக்கு வந்து பயன்படுத்திய கல்லோட பேர் என்னென்னா சிவப்பு நிற மணிக்கற்கள். இது பேர் வந்து கார்னீலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இதை கொஸ்டினாக கூட கேட்பாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால். நெக்ஸ்ட்டு வந்து மொஹஞ்சதாரோவில் வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை வந்து யுனெஸ்கோவோ உலக பாரம்பரிய தலமாக அறிவிச்சிருக்காங்க. பொருட்களின் வயதை வந்து அறியறதுக்கு வந்து எதை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கார்பன் 14 அதாவது கதிரியக்க கார்பன் முறையை பயன்படுத்துகிறாங்க. இது C14 சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து கீசா பிரமிடு வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா குஃபு மன்னனால் கட்டப்பட்டது. எந்த காலத்தில் அப்படின்னா 2500 புது ஆண்டுக்கு முன் 2500 காலகட்டத்தில் கட்டப்பட்டது. இது வந்து கீசா பிரமிடு வந்து எதனால் கட்டப்பட்டது அப்படின்னா சுண்ணாம்பு கற்களால் கட்டப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உர்ஜிகுராட் எங்கே இருக்குது அப்படின்னா மெசபடோமியாவில் இருக்குது. எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா சுமேரியர் காலத்தை சேர்ந்தது. உர் நம்மோ அப்படிங்கிற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்காக கட்டப்பட்டது. அபு சிம்மல் அப்படிங்கிறது வந்து எகிப்து அரசன் 2ஆம் ராமேசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயில் உள்ள இடம்தான் இது. கலைச்சொற்கள், தொல்பொருள் ஆய்வாளர் அப்படிங்கிறது வந்து ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அகழ்வாராய்ச்சி அப்படிங்கிறது வந்து எக்ஸ்கவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நகரமயமாக்கல் அப்படின்னா அர்பனைசேஷன். சித்திர எழுத்து அப்படின்னா பிக்டோகிராஃப் அப்படிங்கிறது வரும். மாவுக்கல்ங்கிறது ஒரு கல் வகை, அது வந்து ஸ்டீடைட்னு வரும். நூலை சுற்றி வைப்பதற்கான சுழல் அச்சுகள் இது வந்து ஸ்பிண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீலக்கல் அப்படின்னா இயற்கை தார், பிட்டுமென் அப்படின்னு சொல்லுவாங்க. கைத்திறன்னா ஆர்ட் ஃபேக்ட். கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம்னா டக்யார்டு. முத்திரைனா சீல். உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம். இது வந்து 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. தூங்கா நகரம் இது வந்து நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகையான அங்காடிகள் வந்து இங்கே இருந்திருக்கு. அப்புறம் வந்து நாலங்காடி அப்படிங்கிறது வந்து பகல் நேரத்தில் நடைபெறக்கூடிய ஒரு கடையாகவும், அல்லங்காடி அப்படிங்கிறது வந்து இரவு நேரத்தில் வந்து இயங்கக்கூடிய ஒரு கடையாகவும் இருந்திருக்கு. பகல் இரவு 2 வேளையிலையுமே நல்லா வந்து வியாபாரங்கள் நடந்திருக்குது. இங்கே உள்ள மக்கள் வந்து பெண்கள்லாம் அல்லங்காடியில் கூட வந்து எந்தவித பயமும் இல்லாமல் பொருட்களை வாங்கி போயிருக்காங்க அப்படிங்கிறத கூறுது. அவங்களுக்கு தெரியும் சேரர், சோழ, பாண்டியர் அப்படின்லாம் அவங்களாம் எந்தெந்த பகுதியில் வாழ்ந்தாங்க தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வந்து இதில் பார்க்கலாம். சேர நாட்டில் வந்து எந்தெந்த பகுதி அடங்கும் அப்படின்னா கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரளா மாநிலத்தோட பகுதிகள்லாம் வந்து சேர நாட்டில் அடங்கும். சோழ நாட்டில் வந்து தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்கள்லாம் வரும். பாண்டிய நாடுனாவே மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் எல்லாமே அதில் கவராகி வந்துடும். பேலன்ஸ் இருக்கிறத வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் அதாவது தமிழ்நாட்டோட வடக்கு பகுதி ஓரளவு இது வந்து தொண்டை நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாருங்கள், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேட்ச் ஷீட்டில் கேட்குறதுக்கு நல்லா வசதியாகவே இருக்கும். 4 கரெக்டாகவே இருக்குது. உங்களுக்கு வந்து தேடி எடுக்கிறதுக்கு பதிலாக இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி வச்சுருவாங்க.
எல்லா கொஷினுமே கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எக்ஸாமில் ஈஸியான கொஷின்ஸும் வரும். இது நம்ம ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து ஒரு 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 மார்க்கை விடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் எதையுமே வந்து ஈஸி இது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே ஒமிட் பண்ண வேண்டாம். எல்லாத்தையுமே படிங்க. வாங்க பார்க்கலாம். சோழ நாடு அப்படின்னா சோறுடைத்து, பாண்டிய நாடுனா முத்துடைத்து, சேர நாடு அப்படின்னா வேலமுடைத்து, தொண்டை நாடுனா சான்றோர் உடைத்து. பேரண்டத்தை பற்றிய படிப்புக்கு பேர் வந்து பிரபஞ்சவியல், காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்மாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரேக்க சொல். ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது வந்து ஒளி வந்து ஒரு வருஷத்தில் வந்து பயணிக்கக்கூடிய தொலைவை தான் ஒளியாண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒளியோட திசைவேகம் வினாடிக்கு 3,00,000 கிலோமீட்டராக இருக்கும். ஒளி வந்து வினாடிக்கு 330 மீட்டர் என்ற வேகத்தில் வந்து பயணிக்கும். சூரியன் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொல்லுவோம்? நம்ம இவ்வளோ பெருசாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1.3 மில்லியன் வந்து பூமியை வந்து தனக்குள்ளே வச்சிருக்க அளவுக்கு பெரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோள்களின் பெயர்களை ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. புக்லேயே இருக்குது. இது வந்து எக்ஸாம்பிள் வந்து இந்த கோள்களின் பெயர்களை வந்து வரிசையை வந்து தப்பாக கொடுத்து அதை வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி கூட கொஷின் வரும். இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இது கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இதை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, புதுன்னா புதன், வெள்ளம்னா வெள்ளி, புவியில்னா புவி தான், செலுத்தினால்னா செவ்வாய், விவாதம்னா வியாழன், சண்டைனா சனி, யுத்தம் அப்படின்னா யுரேனஸ், நெருங்காதுன்னா நெப்டியூன். ஓகேவா? இதுதான் கொடுத்துருக்காங்க. சூரியன் மற்றும் பிற கோள்களையும் பற்றிய வால்நிற விசும்பின் கோள்மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரி வந்து இடம்பெறக்கூடிய நூல் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து நம்ம வந்து ஒரு வானூர்தியில் போனோம் அப்படின்னா ஒரு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிற வானூர்தியில் போனோம் அப்படின்னா சூரியனை சென்றடைகிறதுக்கு வந்து 21 வருடம் ஆகும். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வந்து செவ்வாய்க்கோளின் வளிமண்டலத்தையும் தரைப்பகுதியையும் ஆராய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மங்கள்யான். அந்த மிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன். அதுக்கப்புறம் வந்து இந்தியாவில் செவ்வாய்க்கோள ஆராயிற நாடுகளின் பட்டியலில் வந்து இந்தியா வந்து எத்தனாவது இடத்த பிடிச்சிருக்குன்னா 4வது இடத்த பிடிச்சிருக்குது. முதல் இடத்துல வந்து ரஷ்யா இருக்குது. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எதுனா சந்திராயன் 1. இது வந்து எப்போ அனுப்புனாங்க அப்படின்னா 2008 அனுப்பியிருக்காங்க. புவியோட சுழலும் வேகத்தை வந்து எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னா நிலநடுக்கோட்டு பகுதியில் வந்து 1670 கிலோமீட்டர் பர் மணி. ஓகேவா? அதுவே வடக்கு அட்சரேகையில் வந்து அதான் 60 டிகிரியில் எப்படி இருக்கும் அப்படின்னா 845 கிலோமீட்டர் பர் மணியாகவும், துருவ பகுதியில் வந்து அதோட வேகம் வந்து சுழியாகவும் இருக்கும். இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. புவியோட துருவ பகுதியில் வந்து புவியினுடைய சுழலும் வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுழியாக இருக்கும் அப்படின்னு எழுதணும். நள்ளிரவு சூரியன் அப்படின்னா 2 அரைக்கோளத்துலேயும் வந்து கோடை காலத்தில் வந்து ஆர்டிக் வடக்குலையும் அண்டார்டிக் வட்டத்தோட தெற்குலையும் 24 மணி நேரமும் சூரியன் வந்து தலைக்கு மேலே தெரிகிற நிகழ்வு தான் நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய அண்மை புள்ளி அப்படிங்கிறது என்னென்னா புவி தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வர்ற நிகழ்வை தான் சூரிய அண்மை புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சூரிய தொலைதூர புள்ளி அப்படிங்கிறது என்னென்னா புவி தன்னோட சுற்றுப்பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படுற நிகழ்வு தான் சூரிய தொலைதூர புள்ளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னார் வளைகுடா உயிர்கோள் பெட்டகம் வந்து இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பில் அமைஞ்சிருக்கு. நிலத்தின் வகைப்பாடு, அதாவது சங்க காலத்தில் வந்து நிலங்களை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். குறிஞ்சி வந்து மலையும் மலையை சார்ந்த நிலமும், முல்லை வந்து காடும் காடை சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயலை சார்ந்த நிலமும், நெய்தல் வந்து கடலும் கடலை சார்ந்த நிலமும், பாலை வந்து மணலும் மணலை சார்ந்த நிலமும், இப்படி வந்து 5 வகையாக வந்து நிலங்களை வந்து பிரிச்சிருக்காங்க. 2 நிலப்பரப்புகள் இருக்குல்ல, அதை இணைக்கக்கூடிய பகுதி இல்லாட்டினா நீர்ப்பரப்பு இருக்குல்ல, அதை 2ஆக பிரிக்கக்கூடிய பகுதியை வந்து ஒரு நிலச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு மிக குறுகிய அமைப்பாக தான் இது இருக்கும். இதைத்தான் நம்ம வந்து நிலச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம்.
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பீடபூமிகள் என்னென்னு பார்க்கலாம். தர்மபுரி பீடபூமி, கோயம்புத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. இது 3 தான் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பீடபூமிகள். நாகரிக தொட்டில் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாகரிகங்கள் வந்து வளர தொடங்குற பகுதியை தான் நம்ம நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஆற்றுச்சமவெளி பகுதியில் வந்து பண்டைய நாகரிகங்கள் வந்து வளர்ந்தது. இதனால தான் நம்ம வந்து ஆற்றுச்சமவெளிகளை வந்து ஒரு நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியாவில் வந்து சிந்து நதி இருக்குல்ல, அந்த பகுதியிலையும் எகிப்தில் வந்து நைல் நதி இருக்குல்ல, அங்கேயும் தான் ஃபஸ்ட்டு வந்து நாகரிகங்கள் வந்து தோன்றி செழித்து விளங்குனாங்க. அதனால தான் இதை வந்து நாகரிகத்தோட தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். அரித்தல், படிய வைத்தல் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்க போகிறோம். அரித்தல் அப்படின்னா புவியோட மேற்பரப்பில் வந்து இருக்கிற தூசிகள், பாறை இதெல்லாம் வந்து அடித்து செல்லப்பட்டு ஒரு இடத்துல வந்து படிய வைக்கப்படும். இப்போது காற்றின் மூலமும் அரித்து செல்லப்படும், தூசியாக வந்து அரித்து செல்லப்படலாம். இல்லைனா நீரின் மூலமாக மழை பெய்யுது, அதனால வந்து பாறைகளில் வந்து பாறை துகள்கள் வந்து அடித்து செல்லப்பட்டு இன்னொரு இடத்துல வந்து படிய வைக்கப்படுகிறது. இதை தான் படிய வைத்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பொருளை வந்து மூழ்கடிக்கணும்னா அதை விட பெரிய பொருளால் தான் அதை மூழ்கடிக்க முடியும், சின்ன பொருளால் முடியாது. கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இப்போ நம்ம உலகத்திலேயே மிகப்பெரிய சிகரம்னு எதுன்னு சொல்லுவோம்? எவரெஸ்ட் சிகரம் தான். அதோட உயரம் எவ்வளோ அப்படின்னா 8848 மீட்டர். உலகத்திலேயே மிகப்பெரிய அகழி அப்படின்னா மரியானா அகழி. அந்த மரியானா அகழி வந்து இந்த எவரெஸ்ட் சிகரத்தையே மூழ்கடிச்சிரும். அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய அகழி அப்படிங்கிறாங்க. இதோட ஆழம் அப்படி சொல்லுவாங்கள்ல, ஆழம் வந்து 10,994 மீட்டர் இன்வெர்ஸ். இதோட கடலோட ஆழத்தை வந்து மீட்டர் இன்வெர்ஸ் அப்படிங்கிற குறியீட்டால் தான் குறிப்பிடுவாங்க. அவ்வளோதான். பசிபிக் அப்படின்னு பேர் எப்படி வந்தது அப்படின்னா, ஸ்பெயின் நாட்டோட மாலுமி பெர்டினண்ட் மெகலன் அப்படிங்கிறவர் வந்து பசிபிக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பேர் வச்சுருக்காரு. பசிபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா அமைதி அப்படின்னு பொருள். அவ்வளோதான். நம்ம உலகத்தில் வந்து ஒவ்வொரு பகுதியையும் ஒரு கால்வாய்கள் பிரிச்சுட்டு வருது. அதை வந்து என்னென்னு பார்க்கலாம். இப்போ 6 டிகிரி கால்வாயை வந்து எந்த பகுதி பிரிக்குது அப்படின்னா, இந்திராமுனையையும் இந்தோனேஷியாவையும் பிரிக்கிறது வந்து 6 டிகிரி கால்வாய் தான் பிரிக்குது. அதுபோல் 8 டிகிரி கால்வாய் வந்து மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது 2ஆ. அதுபோல் 9 டிகிரி கால்வாய் வந்து லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்குது. 10 டிகிரி கால்வாய் வந்து அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்குது. ஏற்கனவே வந்து நிலச்சந்தி பார்த்தோம். நிலச்சந்தினா என்ன? 2 நிலங்களை இணைக்கக்கூடிய மிக குறுகிய பகுதியை தான் நிலச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நீர்ச்சந்தி அப்படின்னா 2 நீர்ப்பகுதிகளையும் பிரிக்கக்கூடிய மிகச்சிறிய பகுதியை தான் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் 2ஐயும் இணைக்கிற மிகச்சிறிய பகுதியை தான் பாக் நீர்ச்சந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா, மேகாலயாவில் இருக்கிற மவுண்ட் சின்ட்ராம் அப்படிங்கிற பகுதியில் தான் அதிக மழைப்பொழிவு இருக்குது. அதுவே மழை குறைவாக பெய்யக்கூடிய பகுதி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தானில் இருக்க ஜெய்சால்மர் அப்படிங்கிற பகுதியில் தான் மழைப்பொழிவு வந்து மிகவும் குறைவான பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட 8வது அட்டவணையின்படியில் 22 மொழிகளை வந்து அலுவலக மொழிகளாக அங்கீகரிச்சிருக்காங்க. 2004 வருஷம்தான் தமிழ் மொழியை ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 6 மொழிகளை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. அதில் வந்து சமஸ்கிருதம் 2வது இடத்துல இருக்குது. 2005 வந்து சமஸ்கிருதத்தை வந்து செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. 2008 கன்னடத்தையும் தெலுங்கையும் செம்மொழியாக அறிவித்தாங்க. 2013 மலையாளத்தையும் 2016 ஒரியாவையும் செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் பேசப்படக்கூடிய முதல் 5 மொழிகள் என்னென்னு பார்க்கலாம். 2001 கணக்கெடுப்பின்படி தான் அந்த அட்டவணை. இந்தி மொழி வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய மொழியாக இருக்குது. இது வந்து 43.63% இந்தி மொழி பேசுகிறாங்க. வங்காள மொழி வந்து 8.30% வந்து வங்காள மொழி பேசுகிறாங்க. தெலுங்கு வந்து 6.93% பேசுகிறாங்க. மராத்தி வந்து 7.09% வந்து பேசுகிறாங்க. தமிழ் மொழி வந்து 5.89% பேர் பேசுகிறாங்க. இது வந்து தமிழ் மொழி வந்து 5வது இடத்துல இருக்குது. இந்திய தொல்லியல் துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட கல்வெட்டுகள் எல்லாமே 60% வந்து தமிழ்நாட்டிலேருந்து தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுகளுமே ஒரு 3/4 வந்து தமிழ் மொழியிலேயே இருக்குது.
இந்தியாவில் இருக்கக்கூடிய நாட்டுப்புற நடனங்கள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனமாக இருக்கக்கூடியது வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம் இதெல்லாம் தான் புகழ்பெற்ற நடனமாக இருக்குது. கேரளாவில் வந்து தெய்யம் அப்படிங்கிற ஒன்றும், மோகினியாட்டம் அப்படிங்கிற ஒன்றும் இருக்குது. பஞ்சாபில் வந்து பாங்காரா அப்படிங்கிற ஒன்றும், குஜராத்தில் வந்து கார்பா, தாண்டியா அப்படிங்கிற 2 நடனங்கள் இருக்கிறது. ராஜஸ்தானில் வந்து கல்பேலியா, கூமர் அப்படிங்கிற 2 நடனங்கள் இருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் வந்து ராஜலீலா அப்படிங்கிற ஒரு நடனம் வந்து இருக்குது. உத்தரகாண்டில் வந்து சோலியா அப்படிங்கிற ஆட்டம் இருக்குது. அசாமில் வந்து பிஹு அப்படிங்கிற ஒன்று இருக்குது நடனம். இந்தியாவில் வந்து பல்வேறு இன மக்கள் காணப்படுறாங்க. அதனால் வந்து இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் அப்படின்னு V.A. ஸ்மித் அப்படிங்கிற வரலாற்று ஆசிரியர் வந்து சொல்கிறாரு. தென்னாப்பிரிக்காவோட முன்னாள் அதிபராக இருந்த நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து 27 வருஷம் சிறையில் இருந்தார். 1990ஆம் ஆண்டு அவர் விடுதலையானதுக்கு அப்புறம் வந்து தென்னாப்பிரிக்காவில் இருந்த இன நிறவெறி இருக்குல்ல, அதுக்கு வந்து முடிவு கட்டினார். தென்னாப்பிரிக்காவில் வந்து உலகளவில் அமைதி நிலவரத்துக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் போராடின ஒரு முன்னோடியாக வந்து இவர் திகழ்கிறாரு. இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சொற்றொடரை வந்து எங்கேருந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னா, நம்மளோட சுதந்திர இந்தியாவோட முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு எழுதின டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூல்லேருந்து தான் இந்த வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை வந்து எடுத்திருப்பாங்க. இப்போ நம்ம வந்து டாக்டர் B.R. அம்பேத்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து பாபா சாஹோப் என பிரபலமாக அழைக்கப்படுறாரு. இவர் வந்து சட்ட நிபுணராகவும் பொருளாதார நிபுணராகவும் அரசியல்வாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தார். 1915 வந்து MA பட்டத்தையும் 1927 கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் PhD பட்டத்தையும் பெற்றிருக்காரு. இதற்கு முன்னரே வந்து லண்டனில் பொருளாதாரத்தில் DSc பட்டத்தையும் பெற்றிருக்காரு. இதுக்கப்புறம் இவர் வந்து அரசியல் நிர்ணய சபையோட வரைவு குழுவோட தலைவராக இருந்திருக்காரு. இவர் வந்து அரசியலமைப்போட தந்தையாக கருதப்படுறாரு. சுதந்திர இந்தியாவோட முதல் சட்ட அமைச்சராகவும் பணியாற்றியிருக்காரு. இவரோட மறைவுக்கு அப்புறம் 1990 இவருக்கு பாரத ரத்னா விருது கிடச்சிருக்கு. இந்தியாவின் எழுத்தறிவு விகிதத்தை பார்க்கலாம். 2011 கணக்கெடுப்பின்படி ஃபஸ்ட்டு இருக்க மாவட்டம், எழுத்தறிவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னா கன்னியாகுமரி தான். இது வந்து 92.14% இருக்குது. சென்னை வந்து அடுத்த இடத்துல இருக்குது, 90.33%. தூத்துக்குடி வந்து 86.52%. நீலகிரி வந்து 85.65%. இப்போது குறைவாக உள்ள பகுதி என்னென்னு பார்க்கலாம். எழுத்தறிவு மிகவும் குறைவாக உள்ள பகுதி என்னென்னா தர்மபுரியில் தான் மிகவும் குறைவாக இருக்குது, 64.71%. அரியலூரில் வந்து 71.99%. விழுப்புரம் வந்து 72.08%. கிருஷ்ணகிரி வந்து 72.41%. இதில் வந்து ரொம்பவும் குறைவாக உள்ள பகுதி என்னென்னு கேட்டால் தர்மபுரி. எழுத்தறிவு அதிகமாக உள்ள பகுதி என்னென்னு கேட்டால் கன்னியாகுமரி. இந்தியாவில் 2011 கணக்கெடுப்புப்படி பாலின விகிதம் பார்க்க போகிறோம். இதில் வந்து பாலின விகிதம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களோட எண்ணிக்கை தான் வச்சு தான் பாலின விகிதத்தை கணக்கிடுறாங்க. அதிகமாக உள்ள மாவட்டம் என்னென்னா நீலகிரி. 1000 ஆண்களுக்கு வந்து 1049 பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தஞ்சாவூரில் நெக்ஸ்ட்டு 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள் இருக்காங்க. அது மாதிரி நாகப்பட்டினத்துலேயும் 1000 ஆண்களுக்கு 1025 பெண்கள் இருக்காங்க. தூத்துக்குடி திருநெல்வேலியில் வந்து 1000 ஆண்களுக்கு 1024 பெண்கள் இருக்காங்க. இதுவே வந்து பாலின விகிதம் குறைவாக உள்ள பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்கேயும் தர்மபுரி தான் வருது. கல்வி அறிவிலையும் தர்மபுரி தான் வந்து ஃபஸ்ட்டில் இருந்துச்சு. பாலின விகிதம் குறைவாக உள்ள இதில் இங்கேயும் வந்து தர்மபுரி தான் இருக்குது. 1000 ஆண்களுக்கு வந்து 946 பெண்கள் தான் இருக்காங்க தர்மபுரியில். சேலத்தில் வந்து 1000 ஆண்களுக்கு 954 பெண்கள் இருக்காங்க. கிருஷ்ணகிரியில் 1000 ஆண்களுக்கு 956 பெண்கள் இருக்காங்க. ராமநாதபுரத்தில் 1000 ஆண்களுக்கு வந்து 977 பெண்கள் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து பாலின விகிதம் வந்து குறைவாக இருக்குது. முதல்ல பார்த்த 4 இது மாவட்டங்களில் வந்து பாலின விகிதம் வந்து அதிகமாக இருக்குது.